கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் குடும்ப ஆசீர்வாதத்திற்காய் இந்த அற்புதமான ஊக்கமான அதிகாலை ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். என்னோட கூட ஜெபிக்கிற உங்கள் அனைவரையும், உங்கள் பிள்ளைகளை, குடும்பத்தை, உங்கள் கையின் பிரயாசங்களை கர்த்தர் இன்றும் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். பெருகவே பெருகுவீர்கள். உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். அதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு நாளிலே என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்து கொண்டிருந்தாலும் சரி, எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாய் பேசிக்கொண்டு, எத்தனை பேர் உங்களை குறித்து அவதூறு சொல்லுகிறவர்களாய், உங்கள் குடும்பத்தை குறித்து தாறுமாறாய் பேசுகிறவர்களாய், அல்லது உங்களை கெடுக்கவும் அழிக்கவும், உங்கள் காரியங்களை திருடவும் எத்தனை பேர் துணிச்சலோடு உங்களுக்கு விரோதமாய் வந்திருந்தாலும் சரி, எத்தனை குழப்பங்களும் போராட்டங்களும் உங்களை சூழ நின்று கொண்டிருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தை, உங்களை பாதுகாப்பதற்காய் கர்த்தர் வரப்போகிறார் பராக்கிரமசாலியாய். ஆமென். ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளை, உறுதியாய் நம்புங்கள், உறுதியாய் நம்புங்கள். நிச்சயமாகவே உங்களை எல்லா ஆபத்துகள், துயரங்கள், உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா போராட்டங்களிலும், எல்லா உபத்திரவங்களிலும், எல்லா ஜனங்களின் சதி சூனியங்களிலும் இருந்து உங்களை, உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பதற்காய் கர்த்தர் நிச்சயமாகவே பராக்கிரமசாலியை போல் புறப்படுவார். ஆமென். மறந்து விடாதீர்கள். ஏதோ ஆண்டவர் காணாதவர் போல் இருக்கிறார். ஐயா, எனக்கு இருக்கிற கஷ்டங்கள், எனக்கு இருக்கிற வேதனைகள், எனக்கு இருக்கிற உபத்திரவங்களை கர்த்தர் கண்டுகொண்டுதான் இருக்கிறாரா? ஒருவேளை கர்த்தர் இதுவெல்லாம் தெரிந்துதான் இன்னும் மௌனமாய் இருக்கிறாரா ஓ என்று நீங்கள் ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எனக்கு இருக்கிற சவால்கள் எல்லாம் என் தேவனுக்கு தெரியுமா? அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர் அல்லவா என்று நீங்கள் ஒருவேளை குழம்பிக் கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, லேவியராகமம் 26:12 சொல்லப்பட்டபடி கர்த்தரே சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, அவரே உங்கள் வீட்டிலே, உங்கள் பாளையத்திலே, ஐயா, உங்கள் குடும்பங்களிலே உலாவி கொண்டிருக்கிறவராய், உங்களோட இருக்கிற இம்மானுவேலராய், உங்களுக்குள்ளே மகிமை நம்பிக்கையாய் வாசம் செய்கிறவராய் இருக்கிற நல்ல தெய்வம் என்பதை மறந்து விடாதிருங்கள். அவர் உங்கள் தேவனாயிருப்பார். அவரே உங்களை ஆதரிக்கிற, தேற்றுகிற, பாதுகாக்கிற, உங்களுக்காய் வழக்காடுகிற, யுத்தம் செய்கிற தேவனாய் இருப்பார். நீங்கள் அவர் ஜனமாய் இருக்கிறீர்கள். ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். எத்தனை சூழ்நிலை மோசமாக சென்று கொண்டிருந்தாலும், எந்த சூழ்நிலைகள் பிசாசின் தந்திரங்கள், வல்லமைகள், அல்லது சத்துருவின் சகல தந்திரங்களும், வல்லமைகளும், அதிகாரங்களும் உங்களுக்கு விரோதமாய் நின்று கொக்கரித்தாலும் கூட கவலைப்படாதிருங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கும், என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நன்றாய் அறியுங்கள். உபாகமம் 23:14 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும். நல்ல கவனிங்க, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பங்களை, பிள்ளைகளை, ஐயா, அவர் உங்களை எல்லா சிக்கல்கள், சிரமங்கள், ஆபத்துகளிலும் இருந்து ரட்சிக்கவும், உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை நன்றாய் நினைவில் கொள்ளுங்கள். எப்பொழுதும் உங்களுக்கு உங்கள் சத்துருக்களின் மீது கண்கள் இருக்கிறதோ இல்லையோ, நீங்கள் உங்கள் சத்துருக்களை, உங்களுக்கு விரோதமாய் உங்களை கெடுக்கவும், அழிக்கவும், நாசமாக்கவும் துடிக்கிறவர்களை நீங்கள் நினைக்கிறீர்களோ இல்லையோ, பாருங்கள், கர்த்தர் உங்கள் சத்துருக்களை உங்களுக்கு ஒரு நாளிலே ஒப்பு கொடுக்கவும் உங்கள் பாளையத்திற்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். ஆமென். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும், உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உங்கள் பாளையத்திற்குள்ளே, குடும்பத்திற்குள்ளே, ஐயா, உங்களுக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால்
எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் திட நம்பிக்கையோடு தைரியமாயிருங்கள். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் சொல்லுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. நிச்சயமாய் நீங்க சொல்லணும், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஒரு நல்ல பவுலை போல சொல்லுங்கள், நான் நம்புகிறவர். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளை சொல்லுங்கள், நான் நம்புகிறவர், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவர் எனக்கு என்ன செய்வார் என்று எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. நீண்ட நெடுங்காலமாய் நீங்கள் எதிர்பார்த்த குடும்ப ஆசீர்வாதத்திற்கான அதிகாலை ஜெபம் இது அருமையான தேவ பிள்ளைகளே. கர்த்தர் சொல்லுகிறார் ஏசாயா 40 என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். ஐயா, என் ஜனத்தை, என் பிள்ளைகளை, அவர்களுக்கு இருக்கிற சவால்கள், அவர்களுக்கு இருக்கிற சோதனைகள், உபத்திரவங்கள், அவர்கள் தாண்டி போக வேண்டிய பல்வேறு பிரச்சனைகள், அவர்கள் கடந்து செல்ல வேண்டிய பாதைகளிலே இருக்கிற பல்வேறு வகையான இடைஞ்சல்களும் துக்கங்களும் பல்வேறு வகையான போராட்டங்களும் இருக்கிறதே, அவர்களை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். என் பிள்ளைகளுடன் எருசலேமுடன் பட்சமாய் பேசி, ஐயா, அன்பாய் அவர்களோடு அனுசரணையாய் ஐக்கியமாய் பேசி அவர்களுடைய போர் முடிந்தது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என் தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க அருமையான தேவ பிள்ளைகளே. கர்த்தர் சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு என்றும் என்றென்றும் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இதிலே ஒரு ரகசியம் இருக்கிறது. நீண்ட காலமாய் எதிர்பார்த்து கொண்டிருந்த காரியங்கள் நடக்காமல் இருக்கிறதே, அவைகளிலே ஒரு மாற்றம், ஒரு மறுமலர்ச்சி, ஒரு வெற்றி திருப்புமுனை உண்டாகும்படியாய் என்ன செய்யலாம், என்ன செய்யலாம்? ஐயா, என் சத்துருக்கள் எல்லோரும் எனக்கு விரோதமாய் கொக்கரிக்கிறார்கள். எனக்கு விரோதம் செய்கிறவர்கள் அநேகமாய். நீங்களும் சொல்லலாம், ஒருவேளை தாவீது சொன்னது போல, ஓ கடற்கரை மணலை எத்தனையாய், கடற்கரை மணலை காட்டிலும் அதிகமானோர் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள். எனக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். இரவிலே ஊளையிட்டு தெரியும் ஓநாய்களை போலவும் கரடிகளை போலவும் எனக்கு விரோதமாய், என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் உரிமை கொண்டும் கதறிக்கொண்டும் கர்ஜித்துக் கொண்டும் தெரிகிற ஜனங்கள் இருக்கிறார்கள். ஐயா, எங்களுக்கு விரோதமாய் இப்படியாய் அவமானமாய் பேசுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. எங்களை பார்த்து கைகொட்டி சிரிக்கிறவர்கள். நாங்கள் இனி எழும்பவே மாட்டோம், எங்கள் குடும்பங்களை இனி எழும்ப போவதே இல்லை, நாங்கள் இனி ஒப்பேற போவதே, வாழ்ந்திருப்பதே இல்லை என்று எங்களை குறித்து தவறாய் பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். இந்த குடும்பம் எல்லாம் இதோடு முடிந்து போகும். இவர்கள் வாழ்க்கை எல்லாம் இதோடு முடிந்து போகும். இவர்கள் நிச்சயமாய் இனி இந்த குடும்பம், இனி இவர்கள், இனி இவளுடைய பிள்ளைகள் எழும்புவதில்லை என்று எங்களை குறித்து தாறுமாறாய் பேசுகிறார்கள். என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று சொல்லுகிறீர்களே, நம்புங்கள். இந்த தேவனாகிய கர்த்தர் உங்கள் வீடுகளுக்குள்ளே, பாளையங்களுக்குள்ளே, உங்களுக்குள்ளே உலாவுவதின் ரகசியம், அவர் உங்களை ரட்சிக்கவும் விடுவிக்கவும் பாதுகாக்கவும் உங்கள் சத்துருக்களை உங்களுக்கு ஒப்பு கொடுக்கவும். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளை, ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணப்படும். ஆமென். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நீங்கள் கௌரவப்படுத்தப்படுவீர்கள், உயர்த்தப்படுவீர்கள், கனப்படுத்தப்படுவீர்கள். அன்று சொல்லுவார்கள், நீங்கள் உண்மையாகவே ஆராதித்த, இவன் இவள் ஆராதித்த ஓ தெய்வம் உண்மையாகவே ஜீவனுள்ள தெய்வம். ஓ க்ளோரி. இவர்கள் நம்பி இருந்த தெய்வம் இவர்களை வெட்கப்பட்டு போக விடவில்லை. ஓ, நாம் நினைத்தது போல் அல்ல இவர்கள் வாழ்க்கை. ஓ, செல்வமும் செழிப்பும் சந்தோஷமும் சமாதானமுமாய் இருக்கிறதே என்று ஆச்சரியப்படுவார்கள். என்ன செய்யலாம் அன்பு சகோதர சகோதரிகளே? எப்படி இவைகளில் இருந்து நாம் ஒரு மாற்றத்தை, மறுமலர்ச்சியை பெற்றுக் கொள்ளலாம் என்று பார்த்தீர்களே. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அதே ஏசாயா 40 தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள். ஐயா, பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படட்டும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு கோணலானவைகள் செம்மையாகி கரடானவைகள் சமமாகட்டும்.
தேவ பிள்ளைகளே, ஐயா, கர்த்தருக்கு நாங்கள் எங்கே வழியை ஆயத்தப்படுத்துவது? யாரிடம் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துவது? உங்க வீட்டுக்கு கர்த்தர் வரும்படியாய், உங்கள் குடும்பங்களிலே அவர் தங்கிக் கொள்ளும்படியாய், ஐயா, உங்க பாளையத்திற்குள்ளே அவர் உலாவும்படியாய். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் பாளையம் பரிசுத்தமாய் இருக்க கடவது. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படியாய் உபாகமம் 23:14 நாம பார்த்தது போலவே அவர் உங்கள் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். அசுசியான, தவறான, அசுத்தமான அல்லது கேவலமான, தாறுமாறான எதையாவது கண்டு அவர் உங்களை விட்டு போய்விடாதபடி உங்கள் பாளையம், உங்கள் வீடுகள், உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாய் இருக்க கடவது. ஓ க்ளோரி! எத்தனை மகிமையான காரியம் பாருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் உங்களிலே நிலைத்திருக்கும்படியாய், அவர் உங்கள் வீடுகளிலே தலைவராய், அவரே நல்ல போதகராய், பாதுகாக்கிறவராய், யுத்தம் செய்கிறவராய், வழக்காடுகிறவராய். ஒருவேளை உங்கள் பிள்ளைகள், குடும்பங்கள், வாழ்க்கை, கணவன், மனைவி, பெற்றோர் என்று இருக்கிற யாதொன்றிலும் எந்த குழப்பமும் வராதபடி, உங்கள் திருமண வாழ்க்கை முதற்கொண்டு யாதொன்றிலும் எந்த இடைஞ்சலும் ஆபத்தும் வராதபடி, எங்கேயும் நீங்கள் தோற்று தொலைந்து போகாதபடி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் உங்கள் பாளையத்திற்குள்ளே, உங்கள் குடும்பத்திற்குள்ளே அவர் உலாவிக் கொண்டே இருக்கும் பொழுது, நீண்ட நெடுங்காலமாய் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களிலே, குடும்பத்திலே மகா பெரிய ஆசீர்வாதங்களும் அற்புதங்களும் தொடங்கிவிடும். மாற்றமே இல்லை. ஹல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள். கர்த்தருக்கு எப்படி வழியை ஆயத்தப்படுத்துவது? ஐயா, நம்முடைய இருதயங்களிலே அவர் வரும்படியாய், வீடுகளிலே, குடும்பங்களிலே, நம்முடைய வியாபாரத்திலே, நம்முடைய தொழிலிலே, நம்முடைய ஊழியத்திலே அவர் வரும்படியாய், அவர் தங்கி தாபரிக்கும்படியாய், அவர் உலாகும்படியாய் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, அவாந்திர வெளி போல் இருக்கிற ஒருவேளை நம்முடைய குணம், நம்முடைய இருதயம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்ப சூழ்நிலை, ஒருவேளை நம்முடைய வியாபாரம் எங்கும் ஒருவேளை அவாந்திர வெளி போல், கர்த்தரே இல்லாதது போல் காணப்படுகிற சூழ்நிலைகள் மாறட்டும். ஆமென். பாதைகளை செவ்வை பண்ணுங்கள். நம்முடைய தேவனுக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள். ஓ க்ளோரி! எந்த கசப்பும் இல்லாதபடி, எந்த வெறுப்பும் பெருமையும், எந்த எரிச்சலும் கோபமும் பொறாமையும் இல்லாதபடிக்கு என் தேவ பிள்ளைகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் பாதைகளை செவ்வை பண்ணுங்கள். நீங்க செய்கிற காரியங்களிலே, ஊழியங்களிலே, வேலைகளிலே, தொழில்களிலே, உங்கள் நடவடிக்கைகளிலே உங்கள் பாதைகள் எல்லாம் செவ்வையாகட்டும். ஓ க்ளோரி! பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றுகளும் தாழ்த்தப்படட்டும். ஐயா, அந்த கோபத்தை மாத்திரம் எனக்கு விட முடியல, அல்லது என்னுடைய மருமகள் மீது, அல்லது என்னுடைய மாமியார் மீது, அல்லது என் கணவன் மீது இருக்கிற வெறுப்பு மாத்திரம் எனக்கு தனியவே இல்லை. என்னை அவளை கண்டாலே எனக்கு பிடிப்பதே இல்லை. அது மாத்திரம் என்னால் விடவே இல்லை. இந்த பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படட்டும். இந்த சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படட்டும். ஆமென். அன்பு செலுத்த முடியாதவர்கள், அன்பு செலுத்த வேண்டியவர்களோடு நிச்சயமாய் அன்பு செலுத்துங்கள். யாவரோடும் கூடுமானவரை சமாதானமாயிருங்கள் என்று கர்த்தர் சொன்னாரே. ஓ க்ளோரி! நீங்கள் மன்னிப்பை பெற்றுக் கொள்ளும்படியாய் உங்களுடைய பிரத்தியாரையும் மன்னியுங்கள். அவர்கள் செய்த குற்றங்களை மன்னியுங்கள். யாவரோடும் சமாதானமாய் ஐக்கியமாயிருங்கள். ஒருவருக்கொருவர் குறை சொல்லாமல், முறுமுறுக்காமல். அருமையான தேவ பிள்ளைகளே, அதுதான் என்கிட்ட இருக்குது, இதுதான் என்கிட்ட இல்ல, அதுதான் என்னிடம் இல்லை இல்லை என்கிற பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படட்டும். ஐயா, இந்த கோபத்தை மாத்திரம், இந்த எரிச்சலை மாத்திரம், இந்த கசப்பை மாத்திரம் என்னால் விடவே முடியவில்லை என்று சொல்லுகிற சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு, கோணலான வாழ்க்கை செவ்வையாகி, கரடு முரடான வாழ்க்கை எல்லாம் வேதத்தின்படியே, என் அன்பு ஆண்டவர் ஆத்தும இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படியே சமமாகட்டும். ஹல்லேலூயா.
ஹalleluya. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். ஐயா, இதுவெல்லாம் மகா பெரிய ரகசியம். இதை கடைபிடிக்கிற பிள்ளைகள் நிச்சயமாய் இந்த பூமியிலே நீங்கள் சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். இந்த பூமியிலே கர்த்தர் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் உங்க குடும்பங்களிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்வார். மாற்றமே இல்லை. ஹalleluya. உங்களோடு இருக்கிற ஜனங்கள் யாவரும், என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்க பிள்ளைகளுக்காய், உங்கள் குடும்பத்திற்காய், உங்கள் வியாபாரத்திற்காய், உங்கள் ஊழியத்திற்காய் கர்த்தர் செய்கிற கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். ஆமென். இப்படியாய் நம்முடைய கர்த்தருக்கு நீங்கள் வழியை ஆயத்தம் பண்ணும் பொழுது உங்க குடும்பத்தில் நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகள் எல்லாம் உங்கள் பந்தியோரம் ஒலிவமர கன்றுகளை போல ஓங்கி வளருவார்கள். ஹalleluya. சத்துருக்களுக்கு முன்பாக உங்கள் பந்தி ஆயத்தப்படுத்தப்படும். ஆமென். நீங்கள் உங்கள் சின்னவர்களாய் சிறியவர்களாய் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் ராஜாக்களோடும் உட்காரும்படியாய் கர்த்தர் அவர்களை உயர்த்துவார். ஆமென், ஆமென், ஆமென். சந்தேகமே இல்லை. இந்த தத்துவம், இந்த திருமறை சட்டம், இந்த திருமறையின் நீதி, இந்த தேவாதி தேவனுடைய கற்பனைகள் ஒரு நாளும் பொய்யாய் போகாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு கோணலானவைகள் செவ்வையாகி கரடானவைகள் சமமாக்கப்படும். அப்பொழுது என்ன நடக்கும் பாருங்க. அப்பொழுது என்ன நடக்கும்? கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். ஹalleluya. உங்க வாழ்க்கையிலே, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்வு, ஒரு மேன்மை, ஒரு ராஜரீக மேன்மை உண்டாகும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு செய்த கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது. மாற்றமே இல்லை. அது அப்படித்தான் நடக்கும். ஹalleluya. கர்த்தரின் மகிமை உங்கள் வாழ்க்கையிலே வெளியரங்கமாகும். அன்பு தேவ பிள்ளைகளே, மாம்சமான யாவரும், உங்கள் சகோதர சகோதரிகள் மாத்திரமல்ல, உங்கள் சகோதர சகோதரிகளின் பிள்ளைகள் மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்தார், சுற்றத்தார், தெருவிலே வாழுகிறவர்கள், ஊரார் மாத்திரமல்ல, மாம்சமான யாவரும் அதை ஏகமாய் ஒருமிக்க காண்பார்கள். ஹalleluya. கர்த்தரின் மகிமை உங்க வாழ்க்கையில, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உங்க குடும்ப ஜீவிதத்திலே வெளியரங்கமாகும் பொழுது, ஆமென், உங்களுக்கு வருகிற ராஜரீக மேன்மைகளை கண்டு இந்த உலகமே ஆச்சரியப்படும். அதனால் என்ன செய்யலாம்? 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சீயோன் என்னும் சுவிசேஷகியே, உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உயர்ந்த பர்வதத்தில் ஏறுங்கள், தைரியமாய் நில்லுங்கள். எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிட்டு பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி, உன்னை, உன் குடும்பத்தாரை, உன் பிள்ளைகளை நோக்கி, இதோ உங்கள் தேவன் என்று கூறு. ஹalleluya. நான் தான் உண்டாக்குறேன், என்னாலதான் வந்துச்சு. உனக்கு வேலை இதனாலதான் கிடைச்சி, மந்திரி சப்போர்ட் பண்ணதுனாலதான் கிடைச்சி, உனக்கு இந்த காரியம் நடந்தது அந்த அண்ணாச்சி, இந்த அண்ணாச்சி, அந்த மனுஷன் செய்ததுனால, நீ எழுதின பரீட்சையினால், நீ செய்த காரியங்களினால், நீ இன்டர்வியூல நல்ல பதில் சொன்னதினால், உன்னுடைய புத்தியினால் வந்தது என்று சொல்லிக் கொண்டு சுயத்தப்பட்ட படிக்காமல் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹalleluya. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உயர்ந்த பர்வதத்தில் நின்று சொல்லுங்கள், கர்த்தர் இந்த காரியங்களை எங்களுக்கு செய்தார். கர்த்தரே, உரத்த சத்தமிட்டு கூப்பிட்டு சொல்லுங்கள், கர்த்தரே எங்களுக்கு இவைகளை நேரிட பண்ணினார். ஐயா, எங்களால் ஒன்றுமில்லை, இவையெல்லாம் கர்த்தருடைய கிருபை. என் பிள்ளைகள் இப்படியாய், நாங்கள் இவ்வளவாய் தங்கி இருப்பது, நாங்கள் நின்றிருப்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும், இவ்வளவாய் நாங்கள் உயர்த்தப்பட்டதெல்லாம் கர்த்தருடைய கிருபை என்று உண்மையாய் அறிக்கையிடுங்கள். பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி, இதோ உங்கள் தேவன்,
பாருங்க, அவர் எப்படி இதோ 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 அவர் இருக்கிறவராகவே இருக்கிறபடியினால் எங்கள் பிள்ளைகளும் நாங்களும் குடும்பமாய் தப்பித்துக் கொண்டோம். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறபடியினால் நாங்கள் தப்பித்து பிழைத்துக் கொண்டோம், ஜெயித்துக் கொண்டோம். ஹல்லேலூயா. உயர்த்தப்பட்டோம். உயர 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 உயரே உயரே பறக்கிறோம் கழுகுகளைப் போல. அவர் இருக்கிறார். இதோ எங்கள் தேவன். இதோ என் பிள்ளைகளே நம்புங்கள், இதோ உங்கள் தேவன். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர்தான் உனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்தார். உனக்கு அவரே உன் காரியத்தை வாய்க்க செய்தார். ஒரு நல்ல திருமணத்தை, நல்ல வேலையை, வெளிநாட்டு பிரயாணங்களை, நல்ல தொழிலை, நல்ல கான்ட்ராக்டுகளை, நல்ல லாபங்களை, நல்ல உயர்வுகளை, செழிப்புகளை அவரே கொடுத்தார். இதோ உங்கள் தேவன் என்று கூறுங்கள். ஐயா, இப்படி சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாய் வருவார். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு நாளிலே நாம் குடும்பமாய் உயர்த்தப்பட்ட பொழுது எப்படி அவரை மதிக்க வேண்டும், எப்படி நாம் கடந்து வந்த பாதையிலே அவர் நம்மை ஒரு தகப்பன் தன் புத்திரனை தோளிலே வைத்து சுமந்து வந்தது போல் நாம் கடந்து வந்த வழிகளில் எல்லாம் கர்த்தர் நம்மை சுமந்து கொண்டு வந்தாரே, அதை மறந்து விடாமல் நாம் அறிக்கையிடும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு இருக்கிற செல்வத்தின் மேல், உங்களுக்கு இருக்கிற ஆஸ்தியின் மேல், நீங்கள் பெற்ற வெற்றியின் மேல், அந்த அதிகாரத்து அந்தஸ்தின் மேல் உங்கள் பார்வையை வைக்காதபடி இவரே எங்கள் தேவன், இவரே எங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணினார், இவருக்காகவே காத்திருந்தோம் என்று உண்மையாய், வெறும் வாய்ப்பேச்சு மாத்திரமல்ல, உண்மையாய் நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது இதோ கர்த்தராகி ஆண்டவர் உங்களுக்காய் பராக்கிரமசாலியாய் வருவார். அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடே கூட வருகிறது. இன்னும் இன்னும் வருகிறது. இன்னும் இன்னும் உயர்வீர்கள், குடும்பமாய் உயர்வீர்கள். அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்திற்கு முன்பாக செல்லுகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு நாளும் தோற்று போவதில்லை. நீங்கள் உயரே உயரே பறப்பீர்கள். ஹல்லேலூயா. வானம் தான் உங்களுக்கு எல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் உயர்வுக்கு, உங்கள் வெற்றிக்கு, ஐயா உங்கள் மேன்மைக்கு, உங்கள் ஜெயத்திற்கு வானமே எல்லையா இருக்கும். நீங்கள் ஒரு நாளும் கீழாகாமல் மேலாவீர்கள். நீங்கள் வாளாய் இருப்பதில்லை, தலையாய் இருப்பீர்கள். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, மறந்து விடாதீர்கள். அவர் உங்கள் பாளையத்திற்குள்ளே, உங்களுக்குள்ளே, உங்கள் குடும்பத்திற்குள்ளே உலாவுகிற நல்ல கர்த்தராய் இருக்கிறார். நீங்கள் நீண்ட நெடுங்காலமாய் எதிர்பார்த்த குடும்ப ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் வந்து சேரும்படியாய் அவரே உங்களுக்காய் பராக்கிரமசாலியை போல் புறப்படுவார். அவர் தமது புய பலத்தினால் அரசாளுவார். க்ளோரி. மறந்து விடாதீர்கள், கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் இப்படியாய் குடும்பமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய், ஐயா அவர்களுடைய குடும்பங்கள், பிள்ளைகளுக்காய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. கர்த்தராகிய ஆண்டவர், ஆமென். உம்முடைய பிள்ளைகள் நீண்ட நெடுங்காலமாய் எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியங்களிலே என் தெய்வமே, இவர்கள் குடும்பங்களிலே ஒரு அதிசயமான காரியத்தை, அற்புதமான காரியத்தை நிறைவேற்றி குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. ஐயா, அதற்கேற்ற நல்ல வழிமுறைகளை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். தாறுமாறாய் இருக்கிற என் பிள்ளைகள் மனம் திரும்பும்படியாய், ஆமென், ஜீவன் செம்மையாய் நீதி செய்கிற பிள்ளைகள் எல்லாம் இன்னும் நீதியாய் பரிசுத்தமாய் வாழுகிற அன்பு சகோதர சகோதரிகளும் அவர்கள் பிள்ளைகளும் இன்னும் பரிசுத்தமாய் வாழும்படியாய் கர்த்தருக்கு ஏற்ற வழியை எங்கள் குடும்பங்களிலே, எங்களிலே, எங்கள் ஜீவிதங்களிலே கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படியாய், பாதைகளை எங்கள் தேவனாகிய கர்த்தருக்காய் செவ்வைப்படுத்தும்படியாய் என் தெய்வமே, ஐயா பள்ளமாய் இருக்கிறவைகள் எல்லாம் உயர்த்தப்படட்டும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படுவதாக நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பிள்ளைகள் படிக்கிற காரியங்களிலே இன்னும் நல்ல
ஞானத்தை, ஆமென், இன்னும் நல்ல பரீட்சை எழுதுகிற திறனை, ஞாபக சக்தியை, ஐயா, நல்ல தேவ கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. வேலைக்காய், திருமணத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், வியாபாரங்களிலே ஒரு வெற்றியை, ஒரு மாற்றத்தை, ஒரு மகாபெரிய உயர்வை காண முடியாமல் தவிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். என் இயேசுவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. யார் யாருடைய குடும்பங்களிலே இன்னும் வழக்குகளும் வம்புகளும், அவன் இன்னும் தீர்ந்து போகாத பிரச்சனைகளும் தொடர்ந்து கொண்டிருக்கிறதோ, என் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றிலும் இருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கும்படியாய், எல்லாவற்றிலும் இருந்து இவர்களை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் வாழ்க்கையிலும் கூட பள்ளமாய் கிடக்கிற காரியங்கள் உயர்த்தப்படட்டும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படட்டும், கரடு முரடானவைகள் சமமாகட்டும், சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகட்டும். கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தருடைய மகிமை இவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும்படியாய், கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாய் உண்டாகும்படியாய், மாம்சமான யாரும் அதை, ஊரார், உலகத்தார், உற்றார், உறவினர்கள் எல்லோரும், மாம்சமான யாவரும் அதை ஏகமாய் காணும்படியாய், உடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தும்படியாய், மேன்மைப்படுத்தும்படியாய், ஐயா, இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும், ஆமென், இவர்கள் உற்றார் உறவினர்களுக்கு மத்தியிலே இவர்களை ஏளனமாய் பேசினவர்கள், இவர்களை தாறுமாறாய் பேசினவர்கள், இவர்களை அற்பமாய் நடத்தினவர்கள், அற்பமாய் பார்த்தவர்கள், இவர்களை உதறி தள்ளினவர்கள் மத்தியிலே என் தேவனாகிய கர்த்தர் இவர்களை தலை நிமிரச் செய்யும்படியாய், தலை நிமிர்ந்து வாழுகிற கிருபையை கொடுக்கும்படியாய், அநேகமாயிரம் ஜனங்களுக்கு முன்பாய் இந்த குடும்பங்கள் எல்லாம் உயர்த்தப்படும்படியாய், நீண்ட காலமாய் தாமதிக்கிற, நீண்ட காலமாய் நிறைவேறாதிருக்கிற, நீண்ட காலமாய் நடக்காதிருக்கிற காரியங்களை, நல்ல காரியங்களை கர்த்தர் விரைவாய், அதிவிரைவாய் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லா சூழ்நிலைகளிலும் தேவ கிருபை இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். கர்த்தராகிய ஆண்டவர், என் தேவனாகிய கர்த்தர், என் தெய்வமே, உம்மையே உம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதும் உயர்த்துகிறவர்களாய் இருக்கிறபடியினால் எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா பிரச்சனைகளின் மத்தியிலும், ஐயா, வாழ்ந்திருக்கும் போதும், ஆமென், வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும் போதெல்லாம் கூட உம்மை மறவாதபடி உம்மையே உயர்த்துகிற, உம்முடைய நாமத்தையே உயர்த்துகிறவர்களாய் இருக்கிற பிள்ளைகளுக்காய் என் தெய்வமே, கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாய், பராக்கிரமசாலியாய் இறங்கும்படியாய், இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்களுக்கு விரோதமான வம்பு வழக்குகளில் இருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும். இவர்களுக்கு விரோதமாய் இருக்கிற இவர்கள் காணியாட்சி நிலங்களை, கர்த்தர் இவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை, கொடுத்த நல்ல வாழ்க்கையை பறித்து கொண்டு போகும்படியாய், திருடி கொண்டு போனவர்கள் மத்தியிலே, ஐயா, படித்துக் கொண்டு போனவர்கள் மத்தியிலே கர்த்தர் அதை திருப்பி கொண்டு வரும்படியாய், இழந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய், நாலத்தனையாய், ஏழத்தனையாய் திரும்ப பெற்றுக் கொள்ளும்படியாய், என் தெய்வமே, நீர் பராக்கிரமசாலியாய் இறங்கும்படியாய், உம்முடைய புய பலத்தினால் அரசாளும்படியாய், ஆமென். ஐயா, ஓ லார்ட், நீர் அளிக்கிற பலன் உம்மோடே கூட இப்பொழுதே, இப்பொழுதே, இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து சேரும்படியாய், என் தெய்வம் கொடுக்கிற பிரதிபலன் இப்பொழுதே இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் பெற்றுக் கொள்ளும்படியாய் ஒரு தெய்வீக அனுகிரகம் உண்டாகட்டும். நன்றி செலுத்துகிறோம். எங்கே தலை குனிந்து நின்றார்களோ அங்கே இவர்கள் தலைகள் உயர்த்தப்படட்டும். எங்கே வெட்கப்பட்டு போனார்களோ அங்கே வெட்கத்திற்கு பதிலாய் இரட்டத்தனையான பலம் உண்டாகட்டும். எங்கே அழுது கொண்டே வந்தார்களோ அந்த அழுகை எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாறட்டும். குடும்பங்களிலே ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் நடக்கட்டும். தேங்க்யூ லார்ட். நீர் அப்படியே செய்கிற பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் சொன்னது போலே ஐயா, உம்முடைய ஜனத்தை ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்ளும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளோடு பட்சம்
கடினமாய் பேசி இவர்கள் தொந்தரவுகள், போர்கள், யுத்தங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் முடிந்து போயிற்று என்று நாங்கள் கட்டளையிடுகிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் அப்படியே இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து இன்றே அவர்களை மேன்மைப்படுத்துகிற, மகிமைப்படுத்துகிற, ஐயா இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் வாழ்ந்து ஓ லார்ட் கர்த்தருக்கென்று நல்ல சாட்சியாய் எழும்பும்படியாய் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தத்துவங்கள், இந்த ரகசியங்கள், இந்த திருமறை சட்டம் ஒரு நாளும் தோற்று போகாது. ஆமென். இவைகளை நீங்கள் நிச்சயமாய் கடைபிடிக்கும் பொழுது என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு நாளும் நீங்கள் இனியும் உங்கள் ஆசீர்வாதங்கள், உங்கள் நன்மைகள் தாமதிப்பதில்லை. நீண்ட நெடுங்காலமாய் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த உங்கள் குடும்ப ஆசீர்வாதங்கள் கைகூடி வரச் செய்வார். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை, கர்த்தர் உங்களுக்கு செய்த மகிமையான காரியங்கள் வெளியரங்கமாகும். உங்க குடும்பத்தார், உறவினர்கள், ஊரார், தெருவார் மட்டுமல்ல, மாம்சமான யாவரும் அதை நேரில் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். கர்த்தர் அப்படியாய் உங்களை ஆசீர்வதிப்பார்.